எல்லாருக்கும் வணக்கம். தூத்துக்குடி மீனவன். இப்போ கல்யாண வீட்டிலலாம் ஒரு மீன் வந்து ரொம்ப ஃபேமஸாக வந்து ஓடிட்டு இருக்கு. என்ன மீன் பார்த்தீங்கன்னா, முதலாம் பார்த்தீங்கன்னா வஞ்சர மீன் தான் எடுத்து எல்லாத்துக்கும் சமையல் பண்ணி கொடுப்பாங்க. பொரிச்சு கொடுக்கும்போது எல்லாரும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, சூப்பராகவும் சொல்லுவாங்க. வஞ்சர மீன் விலை அதிகமாக போயிட்டு, அதுக்கப்புறம் ஊளி மீன் சொல்கிறோம்ல, அந்த ஊளி மீனை எடுத்து வெட்டி கொடுத்தாங்க. அந்த மீன் இப்போ விலை அதிகமாக போயிட்டு, அதுக்கு பதிலாக இப்போ வர்ற மீன் என்ன மீன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இருக்குல்ல, இப்போதைக்குள்ள கல்யாண வீடுகளெல்லாம் முக்கால்வாசி ஆர்டருக்கு போகிறது வந்து இந்த முரளி மீன் தாங்க. ஆனால் முரளி மீன் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நான் குறைலாம் சொல்ல மாட்டேன், நல்லா இருக்கும். ஒவ்வொரு மீனோட விலைகள் கூட கூட அதோட டேஸ்ட் வந்து மாறும், மீனோட வகைகள் மாறும். இது நாங்கள் சொல்கிறது கலிங்க முரல்னு சொல்லுவோம். இந்த முரல் வந்து நடுவில் வந்து முள் வந்து பச்சையாக இருக்கும். பீஸ்லாம் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சும்மா ரவுண்ட் பீஸாகவே விழுவுங்க, நல்லாவே டேஸ்ட்டாகவே இருக்குங்க. கல்யாண வீடுகளில் முதல் எடுத்தோன்னா வஞ்சர மீன் போட்டாங்க, அதுக்கடுத்து ஊளி மீன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முரளி மீன் தான் போடுறாங்க. எதுக்குன்னா இதோட விலைகள் பட்ஜெட் வந்து கம்மி, ஆனால் டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் எங்கேயாச்சும் கல்யாண வீட்டில் சாப்பிட்ருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம், பாய். இந்த மீனை பார்த்துக்கோங்க. மீன் வந்து பாம்பு மாதிரியே தான் கடலுக்குள்ளே ஓடிட்டு கிடப்பாங்க. இந்த மீன் வாய் வந்து நல்ல ஊசியாக இருக்கும். மீனுக்கு கண்ணு நல்ல தெளிவான மீன். இப்போ நம்ம போட்டில் வந்தால் தான் எடுத்து நான் உங்கள்கிட்ட வந்து காமிக்கிறேன். நீங்கள் யாராச்சும் கல்யாண வீட்டில் சாப்பிட்டீங்கன்னா கமெண்ட் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.